Hello viewers, good morning. Once again 15k match in Bondi. First round match இது Bondi கிரவுண்டில் ஏரி மைதானத்தில் நல்லா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த கிரவுண்டை பாருங்கள், நல்லா இருக்கு. ஆனால் கிரவுண்டு கொஞ்சம் அவுட்ஃபீல்ட்லாம் ஓகே தான், ஆனால் ஏரி மைதானத்தால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாரி இருக்குது. பிச்சு பாருங்கள், பிச்சு சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. பிச்சு வெறித்தனமாக ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேட்ச் மேட்ச் எல்லாம் நல்லா போகும். இது மொத்தம் 16 டீமுக்கு தான் அவைலபிள் மேட்ச்சு, அதெல்லாம் நிறையா டீமுக்கு மேட்ச் இல்லை, ஏன்னா 3 ப்ரைஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் இது, ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. ஃபஸ்ட் மேட்ச் பிட்வீன் மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பவுஞ்சிப்பட்டு ஐசிசி வர்சஸ் வடக்கிருநூர். மொத்தம் 6 ஓவர் மேட்சுங்க. 5 பவுலர் யூஸ் பண்ணோம், 2 ஓவர் காமன் பவர் பிளே. கிரவுண்டு பார்க்க நல்லா இருக்கிறதால கண்டிப்பாக பிச்சு சூப்பராக இருக்குது, அதனால் டெஃபினட்டாக ஹை ஸ்கோர் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் லெக் சைடில் பயங்கர விண்ட் இருக்குங்க, காற்று ஒன் சைடாக இருக்குங்க. ஆஃப் சைடில் அடிக்கிறதுக்கு பக்கமாக இருந்தாலும் ஆஃப் சைடில், ஆனால் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லெக் சைடில் பயங்கரமாக காற்று அடிக்குதுங்க, வேறு லெவலில். எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன் லெக் சைடில். வடக்கினூர் டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சலீம் அண்ட் குமார். சலீம் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் குமார். பவுஞ்சிப்பட்டில் அஸ்ரஃப் அலி ஓப்பனிங் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு பால் டாட் பால், நல்ல டெலிவரிங்க. செகண்ட் பால் சுஜித்தில் ட்ரை பண்ணாருங்க, நல்ல ஷாட்டுங்க, 6 ரன்கள். மூன்றாவது பந்து மீண்டும் சுவிட்சில் ட்ரை பண்ணிக்காருங்க. சான்ஸ் ஃபார், அங்கே தண்ணி இருக்கு, தண்ணிக்கு போனால் 2G. நல்ல தொடக்கம் கிடச்சிருக்கு வடக்கிருநூர் அணிக்கு. 3 பந்துகளுக்கு 8 ரன் போயிருக்கு. 4வது பந்து, அது ஒரு அகலப்பந்து. 4வது பந்து ரீபால். மீண்டும் சுவிட்சில் ட்ரை பண்ணாருங்க, அது ஒரு. 5வது பந்து மீண்டும் சுவிட்சில் ட்ரை பண்ணிக்காருங்க. அந்த ஃபீல்டர் அதுங்க ஒரு மிஸ்ஃபீல்ட், திரும்பவும் தண்ணிக்கு போன காரணத்தால் எகெயின் 2G, பேக் டு பேக். முதல் ஓவரின் கடைசி பந்து நல்லா அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்டில், ஆனால் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. டாட் பால். ஒரு ஓவர் முடிய அணியின் எண்ணிக்கை 11. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்குங்க வடக்கிருநூர் அணிக்கு. முதல் ஓவர் முடிவில் வடக்கிருநூர் அணி 11 ரன்கள் எடுத்துட்டு விக்கெட் இழப்பின்றி. அடுத்த ஓவரை பவுஞ்சிப்பட்டு அணிக்காக ரஹீம். ஸ்ட்ரைக்கில் குமார். லெக் பை இல்லாத காரணத்தால் டாட் பால். ஒன் மோர் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் ரஹீம், நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் ரஹீம். 3வது பந்து நல்ல ஒரு எட்ஜி, சான்ஸ் ஃபார் 1 ரன் மட்டுமே. 4வது பந்து நல்ல ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க, அங்கே பவுண்டரி, 4 ரன்கள். 5வது பந்து நல்ல ஷாட்டுங்க,
சான்ஸ் ஃபார் 4. 1 more 4ங்க. பேக் டு பேக் 4. கடைசி பந்து நல்லா சுவிட்சில் ட்ரை பண்ணார். அது ஒரு டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20, விக்கெட் இழப்பின்றி. 3வது ஓவர். பவுலர் நேம் ரசல். போஞ்சுபட் அணிக்காக. நல்லா எடுக்கப்பட்ட பந்துங்க. சான்ஸ் ஃபார். அங்க ஒரு சிறிய தடுமாற்றம். அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். 4 ரன்கள். குமார் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 4 வந்திருக்குங்க. இது சின்ன கிரவுண்டு, வர வாய்ப்பு எடுத்தாதான். நல்ல ஒரு ரிவெஞ்ச் பால். அடிச்ச 4க்கு அடுத்த உடனே விக்கெட் எடுத்துட்டாருங்க குமார். விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பை வடக்கிரனூர். 3வது பந்து. நல்ல ஷாட்டுங்க. ஆனா டிஸ்டன்ஸ் போதான் தெரியல. நல்ல வெல் டேக்கன்ங்க. நல்ல கேட்ச் ஃப்ரம் ஃபீல்டர். 1 more விக்கெட்டுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் முகமது ஹார்டிக் விக்கெட்டை எடுத்தால் அவருக்கு 100 ரூபாய் கிடைக்கும். சான்ஸ் ஃபார். நல்ல ஷாட்டுங்க. ஆனால் கையில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு ரன். ஹார்டிக் விக்கெட்டை நழுவி விட்டார். 5வது பந்து சுவிட்சில் எடுத்தாருங்க. நல்ல ஷாட்டுங்க. தண்ணியில் விழுந்து தெரியுதுங்களா? 6. 2வது 6ஐ பதிவு செய்தாருங்க சலீம் அவர்கள். இந்த ஓவரின் கடைசி பந்து. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். சரியான டாட் பால். போஞ்சுபட்டு அணிக்காக 4வது ஓவரை வீச வருகிறார் ரவி. நல்ல ஒரு டெலிவரிங்க. டாட் பால். நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட்ல. நான் கைக்கே போயிடுவாங்க ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன். 3வது பந்து. நல்லா அடிச்சாருங்க ஃபைனல். 1 more 6 ஃப்ரம் சலீம் பேட்ல இருந்து. நல்ல ஷாட். 4வது பந்து. நல்ல கம்பேக். யார்கர்ல இருந்ததுங்க. அது டாட் பால். லாஸ்ட் 2 more balls. அகல பந்து. நல்ல சுவிட்சில் எடுத்துக்காருங்க. அங்க பாருங்க எங்க போய் விழுந்துருக்கு. எகெயின் ஒரு 6ங்க. நல்ல ஷாட். 6 ரன். இந்த ஓவரில் மட்டும் 2 6 போயிருக்கு. 4வது ஓவரின் கடைசி பந்து. நல்ல ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார். ஃபீல்டர் ட்ரை பண்றாரு. அங்க ஒரு மிஸ் ஃபீல்ட். 2 runs கம்ஃபர்டபுளா விட்டாங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 47. 2 விக்கெட் இழப்பிற்கு. 5வது ஓவர் ரஹீம். அவருக்கு இது 2வது ஓவர். நல்ல சான்ஸுங்க. சான்ஸ் ஃபார். டெஃபினட்டா கேட்ச் மிஸ்ஸுங்க. 3 பேர் போய் குழப்பி விட்டாங்கப்பா கேட்சை. அது ஒரு கேட்ச் ட்ராப்.
இரண்டாவது பந்து நல்லா அடிச்சிருக்காங்க லெக் சைடில். கண்டிப்பாக இங்கெல்லாம் ரன் ஓடுறதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா கிரவுண்டு கொஞ்சம் சின்னது. அதனால் போனால் ஒரு ரன், இல்லைன்னா அடித்தா 6 போகிறதுங்க. அதுபோல் வாய்ப்பு தான் அங்கே இருக்குது. 5வது ஓவர் 3வது பந்து, அது ஒரு அகலப்பந்து. அகலப்பந்து, ஆனால் எக்ஸ்ட்ராஸ் பைஸில் ஒரு ரன்னு கிடச்சிருங்க. சாரிங்க, பைஸில் ஓடலை, வைடு மட்டும்தான். சுவிட்ச் ஹிட்டில் ட்ரை பண்ணார், அது ஒரு டாட் பால். 5வது பந்து நல்ல ஷாட்டுங்க. எங்கேயோ போயிருக்குங்க, லாங்கஸ்ட் 6ங்க. சலீம் பேட்ல இருந்துங்க. இது வரைக்கும் அவர் பேட்ல இருந்து 5 6 வந்திருக்குங்க. திரும்ப சுவிட்ச் ஹிட்டில் ட்ரை பண்ணாரு, ஆனால் சான்ஸ் ஃபார் ஒரு ரன், சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் இந்த ஓவர். டாஸ் பாலுங்க, நல்லா அடிச்சிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு ரன்னுக்கு தான் வாய்ப்பு, ஏன்னா கிரவுண்டு சின்னது. எஸ், அங்கே ஒரு ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறாருங்க அந்த பேட்ஸ்மேன். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 59. லாஸ்ட் பாலில் ஒரு ரன் அவுட்டுங்க, 1+ ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் ஹாரிக், நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் பேர் வந்து சித்திக். இந்த ஓவர் ரன்னு கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸ்கோர் எங்கேயே போயிருக்கு, 59 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். அதனால் கண்டிப்பாக ரன்னு கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஃபைட் பேக் பண்ண முடியும். கடைசி ஓவரில் ஃபஸ்ட்டு பால் நல்ல ஷாட்டுங்க, ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காரு, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு ரன் மட்டுமே. கீப்பர் க்ளோஸில் ஆடுறாங்க. செகண்ட் பந்து நல்ல ஷாட்டுங்க. சான்ஸ் கண்டிப்பாக 6 ரன்கள். 1 more 6 ஃப்ரம் சலீம் பேட்ல இருந்துங்க. நல்ல ஷாட், நல்லா விளையாட்டுக்காருங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் மேன் ஆஃப் த மேட்ச். அவர் 50ங்க அவர் பேட்லேருந்து வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு மேட்சை ஃபஸ்ட்டு 50 போட்டுக்காரு. எகெயின் அதே ஷாட்டுங்க, லெக் சைடில் டாஸ் பால், மீண்டும் ஒரு 6. பால் எந்த பதவிக்கு போனாலும் அம்பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க அடுத்த பால் போடுறதுக்கு. நல்ல ஷாட்டுங்க எகெயின். அங்கே சான்ஸ் ஃபார், அங்கே ஒரு ட்ராப், மிஸ்ஃபீல்டு. அதனால் 4 ரன்கள் கிடச்சிருக்குங்க வடக்கேறனுக்கு, சலீமுக்கு. கடைசி 2 பந்துகள் எகெயினுங்க, ஃபைன் லெக்லங்க, எங்கேயா அடிச்சிருக்காருங்க. நோ பால். அம்பையரால் இது த்ரோ பாலுக்கு நோ பால் கொடுக்கப்பட்டு. பால் எங்கே போனாலும் ரெடியாக வச்சுருக்காங்க பால் போட்டு வர்றதுக்கு. கமிட்டி டீம் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ், டீமை நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு அருள். ஃப்ரீட் பால், நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார், இல்லைங்க தடுத்துறாரு. 2 ரன் விட்டாங்க. இந்த பந்துக்கு 2 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி பந்துங்க, ஸ்கோர் டார்கெட்டை தீர்மானிக்கிற பந்து, கடைசி பந்து. நல்ல ஷாட்டுங்க எகெயின், சான்ஸ். நல்ல ட்ரைங்க, அங்கே நல்லா ட்ரை பண்ணார், ஆனாலும் அது 6 அம்பையரால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சுங்க. 6 ஓவருக்கு வடக்கேனூர் அணி 92 ரன் எடுத்திருக்காங்க. 93 எடுத்தால் போஞ்சிப்பட்ட. இவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்மளும் பார்ப்போம், வெயிட் பண்ணி. 6 ஓவருக்கு 92 ரன்கள் தேவை போஞ்சிப்பட்டு வெற்றி பெற. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஹீம் அரபாஸ், ஸ்ட்ரைக்கில் ரஹீம், நான் ஸ்ட்ரைக்கில் அரபாஸ். ஓப்பனிங் பவுலராக வடக்கேனூர் அணிக்கு ஹுசைன் பாய். 92 ரன்கள் தேவை.
ஃபர்ஸ்ட் பந்து நல்ல ஆஃப் சைடில் அடிச்சுக்காருங்க. 4 ரன்கள். நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் ரஹீம். ரெண்டாவது பந்து லைட்டாக பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க, அதனால அது டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். மூன்றாவது பந்து நல்ல ஷாட்டுங்க, அதே டிசைனில் அடிச்சாங்க. இது 6 ரன்களுங்க. முன்ன 4, இப்போ 6. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு ரஹீம் பாய்க்கு. எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிக 6 ஃப்ரம் அவங்க டீம்லேருந்து. பவுலர் ஸ்டிக்கை சேஞ்ச் பண்ணி போகிறாரு, கார்டு சேஞ்ச் பண்ணி போகிறாரு பவுலரு. நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க. கண்டிப்பாக கைக்கு போனால் ஒரு ரன் மட்டும் அங்கே வாய்ப்பு உண்டு. செகண்ட் ரன்னுக்குலாம் வாய்ப்பு இல்லை. கிரவுண்டு ரொம்ப சின்னது எல்லா சைட்லையும். அதுவும் இல்லாமல் லெக் சைடில் காற்று பயங்கரமாக இருக்குங்க. கார்டு சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு டாட் பால் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக். டாட் பால் இல்லை, ஒரு ரனில் கொடுத்துருக்காரு. நல்ல ட்ரை, கேட்ச்க்கு வாய்ப்புங்க. அங்கே ஒரு மிஸ் கேட்சுங்க, அங்கே ஒரு ட்ராப்புங்க. பவுலரே ட்ரை பண்ணாரு, ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. அரிய வாய்ப்பு. அவர் விட்டது கேட்சா இல்லை மேட்சா? லெட் அஸ் see, வெயிட் அண்ட் வாட்ச். ஐந்தாவது பந்து நல்ல ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. விக்கெட் இழப்பின்றி போஞ்சிபட் அணி. அடுத்த பவுலர் முகபத். நல்ல ஷாட்டுங்க ரஹீம் பேட்லேருந்து. லெக் சைடில் எடுத்தா போதுங்க, அது 6 தாங்க, கன்ஃபார்ம் 6ங்க. ரஹீம் பேட்லேருந்து 2வது 6 வந்துடுச்சு. 2வது ஓவரில் பந்தே 6 அடிச்சிருக்காருப்பா வெளியே. அதே சான்ஸ் ஃபார் நல்ல கேட்சுங்க. அங்கே ஒரு கல்லா இருந்தது, ஆனாலும் சூப்பராக எடுத்துருங்க. வெல் டேக்கன் ஃப்ரம் த ஃபீல்டர். டீம் செலிப்ரேட்டிங் இந்த விக்கெட்டுங்க, ஏன்னா பிக் விக்கெட். போஞ்சிபட்டு ஒரு பால் 6 அடிச்சு அடுத்த பாலே விக்கெட் எடுத்திருக்காருங்க முகமது. நல்ல ரிவெஞ்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அப்துல்லா, போஞ்சிபட்டு அணிக்காக. நல்லா அடிக்க ட்ரை பண்ணாரு, ஆனால் அது பவுலர் கைக்கு போனதால் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால். 4வது பந்து நல்லா அடிச்சிடாருங்க. சான்ஸ் ஃபார் 2Gங்க. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா 2G. 5வது பந்து அகலப்பந்து. ஒன் மோர் வைட். பேக் டு பேக். கேட்ச் என்ற முறையில் வெளியேறாங்க. கீப்பர் கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரசூல். 2வது ஓவரின் கடைசி பந்து அகலப்பந்து. 3 வைடு போட்டுக்காரு இந்த ஓவருக்கு, ஆனால் 2 விக்கெட் மெயின் விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்ல பவுலிங், ஏன்னா ரன் அதிகமாக இருக்குது. ரன் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, ரன் கொஞ்சம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு விக்கெட் எடுத்திருக்காருங்க. கடைசி பந்து ரீபால். நல்ல ஷாட் பேட்ஸ்மேன். சான்ஸ் ஃபார் ரன் அவுட். அவுட்டுங்க, ரன் அவுட்டுங்க. தேவையில்லாத ரன்னுங்க ஓட ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டாங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, அது தேவையில்லாம ஓட ட்ரை பண்ணி விக்கெட். ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறார். ஒரே ஓவரில் கேம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. 3 விக்கெட்டுங்க போயிருக்கு. 2 ஓவர் முடியில் 21. 3 விக்கெட் இழப்பிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் அக்பர்.
பவுஞ்சிபட் அணிக்காக. நியூ பவுலர் சலீம் வடக்கேர்னூர் அணிக்காக. நல்ல ஆஃப் சைடில் சல்லமாக தட்டிருக்காங்க. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. டாட் பால். நல்ல லெக்ஸில் எடுத்துருக்காருங்க. 4 ரன்கள். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட், சிறிய தடுமாற்றம் ஃப்ரம் த ஃபீல்டர், அதனால் அது 4 ரன்கள். ரன்னு நிறைய வேணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா. பவுஞ்சிபட் அன்னைக்கு டாட் பால். நல்ல லென்த்தில் ஸ்லோயராக போட்டாருங்க. டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலுங்க. நல்ல லென்த்தில் போடுறாருங்க சலீம். கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் வாய்ப்பு உண்டு. 5வது பந்து நல்ல ஷாட்டுங்க. எங்கேயோ போயிருக்குங்க, அப்பா எங்கேயோ போயிருக்குங்க. 6 ரன்களுங்க. முதல் 6 பதிவு செய்தார் அக்பர். கடைசி பந்து எகெயின் நல்ல ஷாட்டுங்க. பேக் டு பேக் நல்ல ஷாட். ஆனால் இது 4 ரன்கள். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆரிஃப் அடுத்த பவுலர். 4வது ஓவர். முதல் பந்து அகல பந்து. ரீபால். நல்ல ஷாட்டுங்க. அங்க ஒரு தடுமாற்றங்க. கேட்ச் டிராப் பண்ணிட்டாருங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்காருங்க. 2வது பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு. வைடுங்க. வைடு கொடுத்துருக்காரு பேர். 2 வைடு போட்டுக்காரு இது வரைக்கும். நல்ல ஷாட்டுங்க. எங்கே அடிச்சுக்காருங்க. 1 more 6 இந்த ஓவரில். டாஸ் பால் வைட். எகெயின் ஒரு டாஸ் பாலுங்க. இதுவும் 6 ரன்கள். பேக் டு பேக் 6. ஹார்ட்ரிக் 6 பதிவு செய்வாராம் பேட்ஸ்மேன். ஹார்ட்ரிக் 6 அடித்தால் அவருக்கு ஒரு தக்க சன்மானம் உண்டு. ஹார்ட்ரிக் 6 அடித்தால் அவருக்கு கமிட்டி சார்பாக 100 ரூபாய் வழங்கப்படும். நல்லா அடிச்சாருங்க. ஆனால் சான்ஸ் ஃபார் ஒரு ரன் மட்டுமே. நல்ல டாஸுங்க. எடுத்துக்காருங்க. எங்கே அடிச்சுக்காருங்க அவரும். அக்பர் பேட்ல இருந்து 2வது 6 பதிவு செஞ்சுக்காருப்பா. இந்த ஓவரில் மட்டும் 3 6 போயிருக்கு. நல்ல பேட்டிங். இந்த ஒரு பால் கண்டிப்பாக மேட்ச் தீர்மானிக்க. லாஸ்ட் பால் டாட் பாலுங்க. வெல்கம் பேக் ஃப்ரம் பவுலர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 60. 12 பாலுக்கு 32 ரன்கள் தாங்க தேவை. இந்த கிரவுண்ட்லாம் இதெல்லாம் அசால்ட்டாக அடிக்கலாங்க. ஏன்னா கிரவுண்டு கொஞ்சம் சின்னது. அதே போல் லெக் சைடில் எடுத்தால் போதும் 6 போயிடும். அதனால் 12 பாலுக்கு 32ன்றது ஈஸி இந்த கிரவுண்டுக்கு. 5வது ஓவர். உசேன் பாய்க்கு இது 2வது ஓவர். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. டாட் பால். நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் உசேன். வடக்கேர்னூர் அணிக்கு இவர் ஒரு கீ பவுலருங்க. அவுட். கீப்பர் கேட்ச் முறையில் வெளியேறுகிறார் பேட்ஸ்மேன். 2 வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புக்கு ஒரு 3 6 அடிச்சாருங்க. மூன்றாவது பந்து. 10 பந்துகளுக்கு 32 ரன்கள் தேவை. நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட்ல. ஆனா சான்ஸ் கேட்சுக்கு தான் வாய்ப்பு இல்லைங்க. 2 ரன்ஸ். கம்ஃபர்டபுளா 2 ரன்ஸ் ஓட்டாங்க.
ஆட்டத்தை நிர்ணயிக்கிற கடைசி 3 பந்துகள். நல்ல ஷாட்டுங்க, 6 ரன்களுங்க. நல்ல ஷாட் ஃப்ரம் பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 balls நல்ல வந்துச்சுங்க. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஒரு 6 கொடுத்த உடனே அடுத்து எப்படி போடணும்னு அதுக்கேற்ற போல போட்டுக்காருங்க. அவர் தாங்க பவுலர் ஹுசேன் பாய். பேக் டு பேக் டாட் பாலுங்க. டாட் பாலோட முடிச்சாங்க. நல்ல பந்து வீச்சு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 68. 4 விக்கெட் இழப்பிற்கு 6 பந்துகளுக்கு 24 ரன்கள் தேவை. வெற்றி பெற போஞ்சிப்பட்டு அவின் தனது அணிக்காக கடைசி ஓவரை வீசி வருகிறார். அவின் அகலப்பந்து. கண்டிப்பாக இந்த கிரவுண்டுக்கு 24 ரன்கள் 6 பாலுக்கு ஈஸியாக அடிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கும். 6 பந்துகளுக்கு இன்னும் 23 ரன்கள் தேவை. நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால். 2வது பந்து நல்லா அடிக்க ட்ரை பண்ணாரு. 1 more டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் வச்சுக்கோங்க. குருஷியல் டைமில் நல்லா போடுறாருங்க பவுலர். நல்ல பவுலிங் ஃப்ரம் த பவுலர். யார்கர் லைன்ல வச்சாருங்க. கேமை சேஞ்ச் பண்ணிட்டாருங்க. டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாருங்க. ஆட்டத்தின் போக்கையே மாற்றிட்டாருங்க பவுலர். நல்ல ஒரு பந்துச்சுங்க. எகெயின் டாட் பாலுங்க. 5 பந்துகளுக்கு ஒரே ரன் தாங்க முடிச்சிருக்காரு. கடைசி பந்து விக்கெட். வடக்கிழக்கு அணி வெற்றி பெற்றது ஃபர்ஸ்ட் ரவுண்டில்.